ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் கார்த்திகாவுடைய கல்யாணம் நல்லபடியா முடிய போகுது. கோயிலுக்கு போயிட்டு நிலா வீட்டுக்கு பரபரப்பா வந்துகிட்டு இருக்காங்க. இங்க வேகமா நிலா உள்ள வந்துட்டு, பல்லவா பாண்டியன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன்ட்ட கேட்டதும், அந்த அண்ணன் ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்றாரு. பல்லவா பாண்டியனை கூப்பிடு, சோழனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னது, என்ன நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டதும், நீ கூப்பிட்டு வாடா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. எல்லாரும் வந்ததும், என்னங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டதும், ஆமாங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு சேரன் அண்ணாவுக்கும் கார்த்திகாவுக்கும் பக்கத்துல முருகன் கோயில் இருக்குல்ல, அங்கே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், என்னங்க விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. அட உண்மைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், எங்க அவங்க வீட்டுக்கு நேத்து போய் அவ்வளவு மானக்கேடான முறையில திட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்ப திடீர்னு வந்துட்டு நாளைக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயில கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, போங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும், அட உண்மைங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம எல்லாரும் அங்கே இருக்கணும். வீட்டுக்கு சேர்ந்து நான் வந்ததும் நம்ம எல்லாரும் பேசி அவரை சம்மதிக்க வைக்கணும். இதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், உண்மையா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கிறாரு. ஆமா பல்லவா, நான் கார்த்திகாவை கோயில்ல பார்த்து பேசிட்டேன், அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. நாளை காலையில 10 மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலையில சேரன் அண்ணாவுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம். இது நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், வெளியில இந்த தகவல் போயிடவே கூடாது. முக்கியமா கார்த்திகாவுடைய அம்மா அப்பா காதுக்கு இது போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. அப்பதான் நடேசன் வராரு. என்னம்மா என்ன ஏதோ பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டதும், அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கே போலியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டதும், நாளைக்கு காலையில பக்கத்துல இருக்க முருகன் கோயில சேரண்ணனாக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கிறாரு. ஆமா அங்கிள், இத நாங்களே முடிவு பண்ணிட்டோம். கார்த்திகாவுக்கும் இது சம்மதம் சொல்லிட்டாங்க. கார்த்திகாவும் உங்க வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் சம்மதம் சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கல. நான் தான் உன்ட்ட சொன்னேலாமா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவே வேறான், சேரனே அந்த பிள்ளை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு உன்ட்ட தான் சொன்னேன்ல, எதுக்குமா அப்படி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க, நேத்து உங்களை என்ன பேச்சு பேசினாவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொன்னதும், அங்கிள் பரவாயில்ல அங்கிள், எங்களை என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், ஆனா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சேரன் அண்ணாவுக்கு கார்த்திகாவை பிடிச்சிருக்கு, கார்த்திகாவுக்கு சேரன் அண்ணாவை பிடிச்சிருக்கு, அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல என்ன அங்கிள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிலா சொல்லல. நீ என்னமோ சொல்றமா, ஆனா நான் சொல்றேன், நாளை காலைல 10 மணிக்கு அவ கோயிலுக்கு வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும், இல்ல அங்கிள் அவங்க வரேன்னு சொன்னாங்க, கண்டிப்பா காலையில 10 மணிக்கு அவங்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், நீ இவ்வளவு தூரம் அவளை நம்புற, அவளை நம்பாத, அவங்க வீட்டுல அவளை விட மாட்டாங்க, எப்படியும் அவ வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டா, அவங்க அம்மா அப்பாட்ட உளறி இருப்பா, அந்த கஸ்தூரி அவ மகளை கோயிலுக்கு விடவே மாட்டா, இதுதான் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும், இல்ல அங்கிள் நீங்க நாளைக்கு கோயிலுக்கு வரேன்னு மட்டும் சொல்லுங்க, அவங்க அதெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரி என்னமோ சொல்ற, ஓ முகத்துக்காக நாளைக்கு நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிடுறாரு. சேரனும் பார்த்தா வேலை முடிஞ்சு வராரு. அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல. என்னடா பல்லவா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு. நாளை காலையில என் கூட கோயிலுக்கு 10 மணிக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல. அதனடா 10 மணி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாரு. இல்ல பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு உனக்காக ஒரு வேண்டுதல் பண்ணலான்னு வேண்டி இருக்கேன், உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல. எனக்கு கல்யாணம் நடக்க நீ ஏன்டா வேண்டுதெல்லாம் பண்ற, நான் உன்ட்டெல்லாம் சொல்லியிருக்கல இதெல்லாம் வேண்டாதரான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லல. நீ கோயிலுக்கு வருவியா வரமாட்டியா அதை மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும், சரிடா நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன் சொல்லிடுறாரு. அப்பதான் நிலா கேக்குறாங்க, ஏன் பல்லவா உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், அண்ணி அதெல்லாம் கோயில்ல போய் பாத்துக்கலாம், கோயில்ல போயிட்டு கார்த்திகா வந்ததுக்கு அப்புறமா அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சா போதும், இங்கேயே சொல்லி கூட்டிட்டு போய் ஒருவேளை கார்த்திகா வரலேன்னு வைங்க, அண்ணனுக்கு அது ரொம்ப கஷ்டமா போயிடும், அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல. நீ சொல்றது ஒரு வகையில சரிதாண்டா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்றாங்க. மறுநாள் காலையில பார்த்தா இங்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பவும், என்னடா நீங்களுமா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்படியே சும்மா போக வேண்டியதான், இந்த நிலா கூப்பிட்டாங்க அதனால வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனும் பாண்டியனும் சொன்னதும், சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கோயிலுக்கு போறாங்க. பின்னாடியே பார்த்தா நடேசன் வரவும், அப்பா நீங்களுமா கோயிலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்டது, ஆமாடா இவங்க தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சொல்லிடுறாரு. இங்கே சேரனுக்கு ஒரே யோசனையா இருக்கு, என்ன எல்லாரும் கோயிலுக்கு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தா கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில நிலா சோழன் கிட்ட சொல்றாங்க, போய் 2 மாலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும்,
மாலையா? என்னங்க அவங்க வர மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. ஏங்க இப்படி அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? போங்க 2 மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் சோழனும் போய் பார்த்தா 2 மாலையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த மாலையை கார்ல வைங்க, நான் சொல்லையில எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் 2 மாலையை வாங்கிட்டு வந்து கார்ல பார்த்தா சோழனும் வச்சிடுறாரு. அப்பதான் பார்த்தா கார்த்திகா வராங்க. அங்கே பாருங்க கார்த்திகா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஆர்வமா சொன்னதும் சேரன் பாக்குறாரு. கார்த்திகா அதுக்குப்பா இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. கார்த்திகா வந்ததும் பார்த்தா இங்கே நடேசன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாரு. அங்கிள் நீங்கள் என்ன சொன்னீங்க? கார்த்திகா வரமாட்டாங்கன்னு தானே சொன்னீங்க, வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் என்னமோ சொல்கிற, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் இவங்களே வந்துட்டாங்க, இனி கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து ஐயர்கிட்ட தாலியெல்லாம் எடுத்து கொடுத்து சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் ஐயரும் பார்த்தா தாலியெல்லாம் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வைக்கவும் இதெல்லாம் சேரன் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன பண்ணிலாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் இன்னைக்கு உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம், இதைத்தான் உங்களை நாங்கள் வீட்டில் சொல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். என்னை உங்களை தங்கச்சியாக நீங்கள் நினச்சிங்கன்னா கார்த்திகா கழுத்தில் இப்போ தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க.